இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்று விட வேண்டாம். கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு சிம்பிள் கிளிக் தான். ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மென்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க இந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. பழங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். திராட்சை தித்திக்கும், சக்தி தரும், இரத்தம் சுத்தமாகும். திராட்சையில் பல வகை உண்டு. கருப்பு, பச்சை, வெள்ளை, பழுப்பு என நிறங்களின் அடிப்படையில் பிரிக்கலாம். விதையுள்ளவை, விதையில்லாதவை பிரிக்கலாம். என நமது நாட்டில் கிடைப்பவை 1 பன்னீர், 2 கருப்பு, 3 வெள்ளை, விதையில்லாதது சிறியது, 4 வெள்ளை, விதையுள்ளது பெரியது, 5 பச்சை விதையுள்ளது, 6 கருப்பு விதையில்லாதது. இதில் பன்னீர்தான் அதிகம் விளைகிறது, விற்பனையாகிறது. இதுதான் சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்கும். வருடம் முழுவதும் விளைகிறது. கருப்பு திராட்சையில் புளிப்பு அதிகமாகவே சாப்பிட முடியாது. இது ஜூஸ் தயாரிப்பதற்கு அதிகம் பயன்படுகிறது. வெள்ளை ரகங்கள் விதையில்லாதவை, சாதாரணமான சப்பையான சுவையுடையவை. அதிக புளிப்பும் இருக்காது, அதிக இனிப்பும் இருக்காது. இவை விஞ்ஞான ஆராய்ச்சிகளால் உருவாக்கப்பட்ட ஹைபிரிட் ரகங்கள் ஆகும். வியாபார லாப நோக்கங்களுக்காக விளைவிக்கப்படுபவையாகும். ஆகவே இதில் அதிக மருத்துவ குணங்களையோ அதிக நன்மைகளையோ எதிர்பார்க்க முடியாது. விலையும் அதிகமாக இருக்கும். சில சீசனில் மட்டுமே கிடைக்கும். இவைகளை ஆசைக்காக சாப்பிடலாம். வேறு திராட்சை கிடைக்காதபோது சாப்பிடலாம். நன்மையை தவிர தீமை இல்லை. சமைத்த உணவுகளை விட இது நன்மை செய்யும். ஆனால் பன்னீர் மற்றும் கருப்பு திராட்சை அளவுக்கு நன்மை செய்யாது. அதாவது நோய் போக்கும் திறன் குறைவு. எமது மருத்துவ நிலையத்தில் பன்னீர் திராட்சை தான் அதிகமாக தரப்படுகிறது. பசியுடன் வந்து உட்காரும் நோயாளிகளுக்கு மதிய உணவிலும் மாலை உணவிலும் இரவு முதலில் பிளேட்டில் வைக்கப்படுவது பன்னீர் திராட்சைதான். ஆகவே அதிக பலன் வேண்டுமென்றால் திராட்சையை உணவுக்கு முன்னதாக சாப்பிடுங்கள். உணவுக்கு பதிலாக சாப்பிடுங்கள். இதுவே உணவு என்று கருதி சாப்பிட வேண்டும். திராட்சை சாப்பிடும்போது அதன் தோல், கொட்டை ஆகியவற்றை துப்பிவிட்டு சாரும் சதையும் உள்ள சாராம்சத்தை மட்டுமே விழுங்க வேண்டும். தோல், கொட்டை ஆகியவற்றை விழுங்கினால் வயிற்றுக்கும் குடலுக்கும் அதிகப்படியான வேலை உண்டாகிறது. உள்ளே போட்டு வெளியே தள்ளும் வேலையை அவசியமில்லாமல் ஏன் செய்ய வேண்டும்? தவிரவும் தோல் பகுதியில்தான் மருந்து பொருட்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. ஒரு வேளைக்கு 60 கிலோ எடையுள்ள நபர் சுமார் அரை கிலோ வரை சாப்பிடலாம். அப்போதுதான் பலன் கிடைக்கும். வெறுமனே 100 கிராம் 50 கிராம் என சாப்பிட்டால் பலன் கிடைக்காது. ஒரே நாளில் இவ்வளவு சாப்பிட பயிற்சி இருக்காது. ஏதாவது கெடுதல் வரலாம், சளி வெளியேறலாம் என்ற பயம் இருக்கலாம். அப்படி இருந்தால் முதல் நாள் 100 கிராம், 2ஆம் நாள் 200 கிராம் என அளவினை அதிகப்படுத்தி சாப்பிடலாம். தினமும் பழமாக சாப்பிடும்போது பல் கூச்சம் வரலாம். நாக்கில் அரிப்பு வந்து சாப்பிட சிரமம் ஏற்படலாம். அப்போது ஜூஸ் தயாரித்து சாப்பிடலாம். ஜூஸ் சாப்பிடும்போது கூட மெதுவாக சப்பி உமிழ்நீர் கலந்து சாப்பிட வேண்டும். பல் கூச்சம் உள்ளவர்கள் பல்லில் படாமல் ஸ்ட்ரா வைத்து உறிஞ்சி சாப்பிடலாம். மிக்சியில் அடித்து ஜூஸ் தயாரிப்பது இன்றைய முறையாக இருக்கிறது. இது சிறப்பானதல்ல. மிக்சியில் அடிக்கும்போது கொட்டை, தோல் முதலியன நசுங்கி உடைக்கப்படுகின்றன. இதன் சாராம்சங்களும் திராட்சை ஜூஸில் சேரும். இது சுவையை குறைக்கும். கையினால் நசுக்கி பிழிந்து கசக்கி ஜூஸ் எடுப்பதுதான் சிறந்த முறை. நாங்கள் வலியுறுத்துவதும் இந்த முறைதான். கையினால் பிழிந்து எடுத்த ஜூஸ் நல்ல தெளிவாக, ருசியாக இருக்கும். தேவைக்கு ஏற்ப சிறிது தண்ணீர் கலந்து கொள்ளலாம். கருப்பு திராட்சை ஜூஸ் தயாரிப்பதற்கு சிறந்தது. நல்ல அதிகமான ஜூஸ் கிடைக்கும். ஜூஸ்களில் வெள்ளை சர்க்கரை, அதாவது அஸ்கா சேர்ப்பது கெடுதல். ஆகவே தேன் சிறிது கலந்து கொள்ளலாம். கையில் பிழிந்த ஜூஸ்களை அப்படியே சாப்பிடலாம். தேன், சர்க்கரை முதலியன தேவையே இருக்காது. ஐஸ் சேர்ப்பது நல்லதல்ல. ஓர் உணவு உமிழ்நீருடன் கலந்து ரசாயன மாற்றமடைய வேண்டும் என்றாலும், அதன் ருசி நாவில் சுவையரும்புகள் வழியாக மூளைக்குச் செல்ல வேண்டும் என்றாலும், அந்த உணவு குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருக்கக்கூடாது. உடம்பின் வெப்பநிலை அளவுக்கு இருக்க வேண்டும். அதாவது 95 முதல் 100 வரை உள்ள ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் இருக்க வேண்டும். அதாவது சுமார் 40 டிகிரி சென்டிகிரேடு வெப்பநிலை என கொள்ளலாம். ஓர் உணவின் ருசி நாவின் வழியாக, சுவை அரும்புகளின் வழியாக மூளைக்குச் சென்று பதிவானால்தான் திருப்தி என்ற மனநிலை வரும். வெறுமனே வயிற்றை நிரப்புவதால் உணவின் சுவை மூலம் வரும் மன திருப்தி வராது. வயிறு நிறைந்த திருப்தி மட்டுமே வரும். இதனால் மனம் மீண்டும் மீண்டும் உணவு சாப்பிடும் விருப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். இதற்காக கண்டதையும் சாப்பிட சாப்பிட உடம்பு அதிகமாகி பல நோய்கள் வந்து சேரும்.
திராட்சை ஜூஸ் அதிகப்படியான பலம் தர வேண்டுமென்றால் அத்துடன் வேறு உணவுகளை சாப்பிடக்கூடாது. இதை மட்டுமே சாப்பிட்டு தனியாக ஜீரணமாக விட்டுவிட வேண்டும். இம்முறைக்கு மோனோ டயட், ஒற்றை உணவு மருத்துவம் என்று பெயர். ஆகவே தீவிரமாக நோய் குணமாக வேண்டும் என்று விரும்புபவர்கள் இம்முறையை கடைபிடிக்கலாம். திராட்சை சாப்பிடும்போது உடலில் உள்ள பழைய கெட்ட நீர், சளி, கபம், வாயு மற்றும் குடல் கழிவுகள், உப்புகள், தீட்டுகள் கரைந்து வெளியேறும். இதை கண்டு பயப்படக்கூடாது. புற்றுநோய் செல்களை கூட கரைத்து பிரித்து நகர்த்தி வெளியே கொண்டு வந்துவிடும். திராட்சையின் மூலம் புற்றுநோயை குணப்படுத்திய சாதனையாளர்கள் அங்கங்கே இருக்கிறார்கள். சர்க்கரையில் பல வகை இருக்கிறது. கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச், குளுக்கோஸ், கிளைகோஜன் என்ற படிநிலைகளில் உடம்பில் மாற்றம் பெறுகிறது. மோனோசாக்கரைட், பைசாக்கரைட், ட்ரைசாக்கரைட், பாலிசாக்கரைட் எனவும் விஞ்ஞான ரீதியாக பிரிக்கிறார்கள். அதாவது ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, பல சர்க்கரை என்று பொருள்தான். ஃப்ரூட் சுகர், கிரேப் சுகர், மில்க் சுகர், கேன் சுகர் என்பது போலவும் பிரித்து பார்ப்பது உண்டு. திராட்சையில் உள்ள கிரேப் சுகர் எனப்படும் இதன் குளுக்கோஸ் உயர்ந்த தரமுடையது. குழந்தைகளுக்கு 4 மாதத்திலிருந்து கையினால் பிழிந்த திராட்சை ஜூஸ் தரலாம். அவசியம் தண்ணீர் சம அளவு கலந்துதான் தர வேண்டும். குழந்தையின் புதிய உடம்பு திராட்சையின் சுவையை தாங்க முடியாது. முதலில் தரும்போது மொத்தமே 2 ஸ்பூன் அளவு தந்தால் போதும். பின்பு குழந்தை குடிக்கும் அளவு பார்த்து அதற்கேற்ப தரலாம். சர்க்கரை நோயாளிகள், ஆஸ்துமா நோயாளிகள் அவசியம் சாப்பிட வேண்டும். தைரியமாக சாப்பிடலாம். திராட்சை சாப்பிடாமல் அவர்கள் குணமாகவே முடியாது. இதனை எமது அனுபவத்திலிருந்து 40 வருடம் உறுதியாக சொல்கிறோம். அல்சர் நோயாளிகளும் அவசியம் சாப்பிட வேண்டும். திராட்சையின் புளிப்பு வேறு, இட்லி தோசையின் புளிப்பு வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா புளிப்பும் ஒன்று என்றுதான் மக்கள் குழப்பிக் கொள்கிறார்கள். திராட்சையின் புளிப்பு நல்ல சர்க்கரையாக மாறி வயிற்றுக்குள் சென்று சக்தியை கொடுக்கும். வயிற்றுப்புண்ணையும் ஆற்றும். இருதய இரத்த குழாய் அடைப்பு நோயாளிகள் திராட்சை சாப்பிட்டால் சில மணிநேரத்திலேயே சுகம் தெரியும். செய்து பாருங்கள். இந்த ஆராய்ச்சியில் செலவுமில்லை, சிரமமும் இல்லை, எந்தவித அபாயமும் இல்லை. யார் என்ன சொன்னாலும் என்ன பயப்படுத்துவாலும் தைரியமாக சாப்பிட்டு பாருங்கள். பைபாஸ் சர்ஜரி செய்து கொண்டவர்களும் அவசியம் சாப்பிட வேண்டும். சிலர் பழங்களை கண்டால் எதிரியைப் போல பயத்துடன் பார்க்கிறார்கள். பழம் சாப்பிட்டு 10 வருடமாயிற்று, எந்த பழத்தையும் தொடுவதில்லை, 8 வருடமாயிற்று என்று சொல்லக்கூடியவர்கள் 100 கணக்கில் உள்ளனர். இவர்கள் நலமடைவது இயலாத காரியம். நோயாளியாக மருந்துகளுடன் வாழ்வது பெருமையல்ல, சிறுமை, கொடுமை, மடமை. இதனை மாற்ற வேண்டியது இன்றைய கடமை. கர்ப்பப்பை கோளாறு உள்ளவர்களும் கர்ப்பிணி பெண்களும் தாராளமாக திராட்சையை சாப்பிட வேண்டும். குழந்தை நன்கு உண்டாகி கருத்தரிக்கும், சுகப்பிரசவம் உண்டாகும், தாய்ப்பாலும் தாராளமாக இருக்கும். வளர்ச்சி குறைந்தவர்கள், பலவீனமுடையவர்கள், தோல்வியாதி, மூட்டுவலி வீக்கம், ஆர்த்ரைட்டிஸ் அல்லது சரவாங்கி உடையவர்கள் என அனைவரும் பயமின்றி சாப்பிடும் உணவுகளில் முதன்மையானது திராட்சையாகும். பேராசிரியர் அர்னால்ட் எஹ்ரெட் என்பவர் 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திராட்சையை ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு கொடுத்து ஆராய்ச்சி செய்தவர். அவரே சிறுநீரக நோயாளியாக இருந்து குணமாகி மறுவாழ்வு பெற்றவர். திராட்சையை மட்டுமே சாப்பிட்டு சில நாட்கள் இருப்பது என அடிக்கடி ஆராய்ச்சி செய்தவர். இது கபத்தை எப்படி கரைத்து வெளியேற்றுகிறது என்பதை தம் புத்தகத்தில் தெளிவாக கூறியுள்ளார். திராட்சை சாப்பிடுவதால் கிடைக்கும் சக்தி உடம்புக்குள் பல நாட்கள் தங்கியிருக்கும் என்பதை நிரூபிக்க உபவாச நிரூபண ஆராய்ச்சி கண்காட்சிகளை அடிக்கடி பொதுமக்கள் முன்பு நடத்தி காட்டியுள்ளார். வெட்டுக்காயங்கள் கூட தழும்பே இல்லாமல் விரைவில் குணமாகிறது என்று தன் உடம்பிலேயே நிரூபணம் செய்து காட்டியுள்ளார். இப்படி அவர் வாழ்க்கை முழுவதும் திராட்சையை மையமாக வைத்தே சாதனைகள் நிகழ்த்தி ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் ஆயிரக்கணக்கானவர்களை குணப்படுத்தி காட்டினார். நவீன இயற்கை மருத்துவத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படை அமைத்தவர் இவரே. நிறைய திராட்சை தோட்டங்களை உண்டாக்க வேண்டும். வீட்டின் மாடியில் கூட திராட்சையை வளர்த்து பழங்களை உற்பத்தி செய்ய முடியும் என்பதை ஒருவர் செய்து காட்டியுள்ளார். கோவையில் திராட்சை உற்பத்தியாளர்கள் சங்கம் இருக்கிறது. முகவரி தி.உ. சங்கம், சிறுவாணி ரோடு, மாதம்பட்டி, பேரூர் போஸ்ட், கோவை 641-010. இமெயில் cbegrape@md3vsnl. நெட்டின் 2000 வருடங்களுக்கு முன்பிருந்தே இயேசுநாதர் வாழ்ந்த அந்த காலத்தில் திராட்சை ரசம் அன்றாட உணவுகளில் ஒன்றாக இருந்திருக்கிறது. குடங்கள் போன்ற பெரிய ஜாடிகளில் கொண்டு வந்து திருமண விருந்துகளில் பரிமாறியிருக்கிறார்கள் என்பது பைபிளில் இருந்து தெரிய வருகிறது. திராட்சையை உலர வைத்து அதன் நீர்த்தன்மையை போக்கினால் கிஸ்மிஸ் என்ற உலர் திராட்சை கிடைக்கிறது. இதுவும் பல 100 ஆண்டுகளாக உணவு பழக்கத்தில் இருந்து வருகிறது.
பிரயாணங்கள் மேற்கொள்ளும்போது உலர்ந்த திராட்சையை துணைக்கு வைத்துக் கொள்வதும் அடிக்கடி சாப்பிடுவதும் நல்ல பலன் தரும். இதனுடன் பாதாம், பிஸ்தா, முந்திரி போன்ற கொட்டை பருப்புகளையும் நட்ஸ் என்ற சேர்த்துக்கொண்டால் பூரண உணவாக அமையும். குறைவாக சாப்பிட்டாலே போதும், பசி தாங்கும் சக்தி கிடைக்கும், எந்த நோயும் வராது. கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட், இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கான்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.